மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, மழை நாள் தொடங்கிடுச்சு. எல்லா உலகம் ஃபுல்லா பாருங்க, தண்ணியால தான் அழியுது. வெள்ளம், புயல், மழை இப்படிதான் ஃபுல்லாவே. ஏன்னா, இந்த மரங்கள அழிச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு வீடு கட்டுறோமோ, அந்த அளவுக்கு பூமி வெப்பநிலையாகி, இப்போ நெறைய மழை பெய்யுது. உலகம் ஃபுல்லாவே வெள்ளத்தால பாதிப்படையறாங்க. நம்ம தான் பாதிப்படையறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ மரக்கன்றுகள நடுவோமோ, அவ்வளோ மரக்கன்றுகள நடுவோம் நம்ப. புரியுதுங்களா? தயவு செய்து மரங்கள வெட்டாதீங்க. இவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு மரம் வெட்டுனீங்கன்னா, சரி வீட்ல இடிக்குது, தேவையில்ல அந்த மரத்த வெட்டி தான் ஆவணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஒரு மரக்கன்றுக்கு பதிலா ஒரு 5, 10 அந்த மாரி மரங்கள நடுங்க. வீட்ல நட முடியாட்டாலும் தோப்பு தொரல்ல வெளியில மரம் இல்லாத இடத்துல நடுங்க. அதேபோல ஒரே ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது வேண்டுகோள், ஸ்கூல்ல லீவ் விடும்போது பசங்களுக்கு மரக்கன்றுகள குடுங்க. அட்லீஸ்ட் ஆனுவல் லீவ்லயாவது பசங்களுக்கு மரக்கன்றுகள அரசாங்கம் குடுத்து அனுப்புங்க. இந்த மரக்கன்றுகள நடுங்க. நட்டு பாதுகாப்பா வளருங்கன்னு சொல்லுங்க. சும்மா என் இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு நட்டுட்டு வரக்கூடாது. அத ஆடு, மாடு கடிக்காத, தண்ணி ஊத்தி பாதுகாப்பா அது கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ற வரையும் பசங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் தானா வளர்ந்துக்கும் மழை நாட்கள்ல. ஏன்னா, நம்ம வாழ்ந்துட்டோம். எதிர்காலம் நம்ம பிள்ளைங்க நல்ல முறையா வாழணும். ரொம்ப இப்பவே அனல் தாங்க முடியல. அதனால மழை நெறைய இப்ப பாருங்க உலகம் ஃபுல்லாவே வெப்பமயமாவதால் தான் இந்த பூமி வெப்பநிலை அடைவதால் தான் இந்த அளவுக்கு மழைன்னா நமக்கே எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. சிஎம்மோ இல்ல வேற ஒரு எப்படி சொல்றது பணக்காரோ யாருமே கிடையாது. நானும் இந்த உலகத்துல வாழற ஒரு உயிரினம் அவ்வளோதான். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச கன்றுகள நான் அங்கங்க நட்டுன்னு தான் இருக்கிறேன். செடி, கொடிகள், மரங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை. ஏன்னா, இப்போ நம்ம வாழும்போதே அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்குது. தாங்க முடியல. எதிர்காலத்துல நம்ம புள்ளைங்கலாம் என்ன பண்ணும்? பாவம்ல. அதுங்கள உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல நம்ம இந்த மாரி மரங்கள் இல்லாத வெறும் வீடுங்க மட்டும் கட்டி வச்சு என்ன புண்ணியம்? அனல் தான் வீசும். ஆக்ஸிஜன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் மரக்கன்றுகள நம்ம நடுவோம். நம்ம இந்த உலகத்த காப்போம். நம்ம பிள்ளைங்களையும் காப்போம். நன்றி, வணக்கம்.